ஸோ ஆக்சுவலாக நம்ம ஒரு 3 திங்ஸ் வந்து எப்பவுமே மைண்டில் வச்சுருக்கணும். ஃபர்ஸ்ட் திங் நமக்கான ப்ராடக்ட், செகண்ட் திங் நமக்கான மார்க்கெட்டிங், தேர்ட் திங் பிச். ஸோ இந்த 3 திங்ஸ் எப்பவுமே வந்து உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட், ஸோ நம்மளோட ஸ்கில்ஸ். ஸோ அந்த நம்மளோட ஸ்கில்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து எக்கனாமியில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறீங்க, கம்பெனியில் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறீங்க, ஸோ கம்பெனிக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகிறீங்க. ஸோ அந்த ஸ்கில்ஸில் வந்து இன்டிமேண்ட் ஸ்கில்ஸாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டிமாண்ட் இல்லாத ப்ராடக்ட்டை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா சேல் பண்ண முடியாது. செகண்ட் மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் நம்ம ப்ராடக்ட்டை வந்து எப்படி மார்க்கெட் பண்ணுறோன்னு பொறுத்து இருக்குது. ஸோ நம்ம ப்ராடக்ட்டை ஒழுங்காக மார்க்கெட் பண்ணால் தான் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நமக்கான சேல்ஸ் நடக்கும். ஸோ நமக்கான ஒரு ஒர்க் நமக்கு அங்கே நடக்கும், நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும். ஸோ நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகுனா நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் எப்படி பில்ட் பண்ணலான்னா கான்ஃபிடன்ஸ் மூலயமா. நம்மளை எப்படி சேல் பண்ணுறோன்றது ஃபஸ்ட்டு வந்து கான்ஃபிடன்ஸ் தான் நமக்கு வந்து சொல்லும். தேர்ட் பிச். ஸோ நம்ம எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம், ஸோ எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் தான் பிச்சுக்கு வரும். ஸோ ப்ராடக்ட், மார்க்கெட்டிங், பிச். ஸோ நம்ம கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் லெவல், நாக் அவுட் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ப்ராடக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது 3த்தையும் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே மொத்த பிஸ்னஸும் உங்களுக்கு தான்.